ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியர் செகண்ட் பேப்பரில் எலாபரேஷனில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்க்கான ஃபார்மேட் என்னன்னு ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வரோம். போன வீடியோவில் ஒப்பந்த புள்ளிக்கான ஃபார்மேட் எப்படி எழுதணும்னு டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேரவை கூட்டம் எப்படி எழுதணும், அதுக்கான ஃபார்மேட் என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பேரவை கூட்டம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. நீங்கள் படிக்க வேண்டியது மட்டும்தான் இதில் அதிகமாக இருக்குமே தவிர, நீங்கள் ஸ்பீடில் நோட் பண்ண வேண்டியது ஒரு 5 இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் தான். அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு இந்த ஃபார்மேட்டை அப்படியே எழுதி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான பேரவை அறிவிப்பு கூட்டம் பேரவை கூட்ட அறிவிப்பு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஸ்பீட் போடும்போது மெயினாக இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் இம்பார்ட்டண்ட். இதில் நீங்கள் எந்த மிஸ்டேக்கும் செஞ்சிடாமல் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் லூஸ் ஆயிரும். ஸோ அதனால் இந்த 5 பாயிண்ட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நோட் பண்ணி வைங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கம் நேம், எந்த சங்கத்துக்கு மீட்டிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சங்கம் நேம் இல்லைனா கழகத்தோட நேம் சொல்லுவாங்க. அந்த கழகம் நேமை நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மீட்டிங் நடக்கக்கூடிய பிளேஸ் சொல்லுவாங்க, டேட் அண்ட் டைம், இது 3 சொல்லுவாங்க. இது 3ஐயும் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக இந்த அறிவிப்பு கூட்டம் யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டெசிக்னேஷன் சொல்லுவாங்க. அந்த நேம் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சு எழுதிக்கணும். இது 5ஐயும் நீங்கள் மிஸ்டேக்கே இல்லாமல் எழுதினீங்கனாலே போதும், உங்களுக்கான பேரவை கூட்டம் டாப்பிக்கே முடிஞ்சிருச்சு. இதுதான் நம்மளுக்கான டிக்டேட் பண்ணக்கூடிய பேசேஜாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த கழகத்தோட நேம் சொல்லுவாங்க, தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம். அப்போ அந்த கூட்டம் என்றைக்கு நடக்க போகுதுன்ற டேட், திங்கட்கிழமை செப்டம்பர் 15ஆம் தேதி காலை 10 மணி டைம். அண்டு எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அலுவலகம். ஸோ இந்த 4 பாயிண்ட்டையும் நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக மிஸ்டேக்கே இல்லாமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக நிர்வாக இயக்குனர் வெளியிடும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட். மொத்தம் 5 பாயிண்ட். இந்த 5 பாயிண்ட் தான் மெயின். இதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணாமல் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லும்போது அந்த ஃபார்மேட் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். நான் சொன்ன மாதிரி அந்த கழகத்தோட நேமை நீங்கள் ஃபஸ்ட்டு சென்டரில் எழுதிடணும். எழுதிட்டு நல்லா பெருசாக எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டு இங்கே நீங்கள் அவங்க 15வது பொது கழக கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, ஏதாவது சொல்லுவாங்க. இந்த ஸ்பீடில் எதுவுமே சொல்லலை, சொன்னால் எதுவும் எழுத தேவையில்லை. அப்படி ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா, அந்த எத்தனாவது கழக கூட்டம்ன்றதை இந்த இடத்துல நீங்கள் சின்னதாக எழுதிக்கோங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்ரஸ். இந்த அட்ரஸ் நீங்கள் எழுதிட்டு நீங்களாம் ஏதாவது ஒரு அட்ரஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு கீழே ஒரு லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு டேட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேட் ஸ்பீடில் கொடுத்துருக்க டேட்லேருந்து 1 மாதம் இல்லைனா 1.5 மாதத்துக்கு முந்தின டேட்டாக இருக்கணும். அதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சென்டரில் பேரவை கூட்ட அறிவிப்பு அப்படின்னு சொல்லி ஹெட்டிங்கை சென்டரில் எழுதிடுங்க. எழுதிட்டு நீங்கள் நம்ம நோட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட்ஸை நீங்கள் அப்படியே இந்த இடத்துல எழுதிடலாம். அந்த கழகத்தோட நேம், எத்தனாவது பொது கழக கூட்டம், அடுத்த டேட்டு, டைமு, இது எல்லாத்தையும் பிளேஸ் எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக நீங்கள் நோட் பண்ணதை அப்படியே எழுதிட்டு, இதிலேருந்து நீங்கள் ஃபுல்லாமே நீங்கள் படிக்க வேண்டியது தான். இந்த ஃபார்மேட்டில் படிச்சுட்டு போய் அப்படியே உங்களோட எக்ஸாமில் எழுதிட்டீங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும். பொருள்னு ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்கும். சென்டரில் பொருள்னு ஹெட்டிங் போட்டுட்டு அப்படியே இந்த 5 பாயிண்ட்ஸை நீங்கள் அப்படியே படிச்சுட்டு போய் எழுதிடுங்க. உங்கள் எக்ஸாமில் பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதி முடித்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா, சென்டரில் இயக்குனர் குழுவின் ஆணைப்படி அப்படின்னு சொல்லி ப்ராக்கெட் போட்டு சென்டராக நீங்கள் பார்த்து எழுதிடணும். இதை எழுதி முடிச்சுட்டு நீங்கள் இங்கே ஒரு நேம் அண்ட் செயலாளர்னு இருக்குது. நம்ம இங்கே ஸ்பீடில் என்ன பார்த்தோம், இயக்குனர், நிர்வாக இயக்குனர். அப்போ நீங்கள் அந்த இடத்துல நிர்வாக இயக்குனர் அப்படின்னு சொல்லி அந்த நேமும் டெசிக்னேஷனும் கரெக்டாக எழுதி முடிச்சிடுங்க. இதை எழுதினதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, குறிப்புன்னு போட்டு ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்ஸையும் நீங்கள் அப்படியே எழுதிடுங்க. ஒரு லைன் கூட மாறவே தேவையில்லை. அப்படியே நீங்கள் இந்த 4 பாயிண்ட்ஸ் இது வரைக்குமே நீங்கள் அப்படியே எழுதிட்டீங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும். உங்களோட பேரவை கூட்டம்ன்ற டாபிக் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. இந்த ஃபார்மேட்டோட PDF நான் டெலகிராம்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் இது மாதிரி அடுத்த ஃபார்மேட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய். இந்த ஃபார்மேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.